அயோத்தியின் மன்னன் அம்பரிசன் விஷ்ணுவின் தீவிர பக்தன். அவனை காக்க விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தையே அவனிடம் கொடுத்திருந்தார். ஒருமுறை துர்வாச முனிவர் கோபத்தில் அம்பரிசனை அழிக்க முயல சுதர்சன சக்கரம் அவரை துரத்த தொடங்கியது. சக்கரம் துரத்தும் போது துர்வாசர் பலரிடம் உதவி கேட்டார். இறுதியில் அவர் ஒரு சிறுவனிடம் தஞ்சம் புகுந்தார். அந்த சிறுவன் வேற யாரும் இல்ல, அம்பரிசனின் மகன். தன் தந்தையின் சக்கரம் ஒரு முனிவன் கொள்வதை அவன் விரும்பவில்லை. சிறுவன் ஒரு மந்திர கோட்டை வரைந்து, சக்கரமே நீ என் தந்தையுடையது என்றால் தர்மத்தின்படி இங்கே நில் என்று ஆணையிட்டான். உலகையே அழிக்கும் சக்தி கொண்ட சுதர்சன சக்கரம் அந்த சிறுவனின் தர்மமான சொல்லால் கட்டுண்டு அப்படியே அந்திரத்தில் நின்றது. பிரம்மாண்டமான சுதர்சன சக்கரம் ஒரு சிறுவனால் நிறுத்தப்பட்டதை கண்டு தேவர்களே மிரண்டனர். மகாவிஷ்ணு தோன்றி தர்மத்திற்கு முன் ஆயுதம் எப்போதும் தோற்றுதான் போகும் என்று கூறி அந்த சிறுவனை பாராட்டினார். வலிமையை விட நேர்மையே பெரிய ஆயுதம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.